3000 வருடங்கள் பழமையான தேன் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களுக்கு பண்டைய எகிப்திய கல்லறைகள்ல கிடைச்சது. 3000 வருடம் பழமை வாய்ந்த தேன் முழுமையா சாப்பிடக்கூடிய தன்மையில் இருந்ததை கண்டு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் ஆச்சரியப்பட்டு போனாங்க. ஒரு பூச்சி இனம் தங்கள் உணவுக்காக சேகரிக்கிற ஒரு உணவுப் பொருளை மனித இனமே விரும்பி சாப்பிடுதுன்னா அதுதான் தேன். உலகில் தேன் சேகரிப்பு. உலகிலேயே அதிகளவு தேனை சேகரிக்கின்ற நாடும் சைனா தான். அதிகளவு தேனை ஏற்றுமதி செய்கின்ற நாடும் சைனா தான். தேன் இறக்குமதியில் அமெரிக்கா முன்னிலையில் இருக்கு. சைனா, துருக்கி, கனடா, அர்ஜென்டினா, ஈரான் மற்றும் அமெரிக்கா ஆகிய 6 நாடுகள் மட்டுமே உலகின் 50% தேனை பல வகைகளில் சேகரிக்கிறாங்க. தேன் சேகரிப்பில் உலகளவில் 8வது இடத்தில் இருக்கும் நாடு இந்தியா. உலகிலேயே தேனுக்கு அதிக டிமாண்ட் இருக்கக்கூடிய நாடான அமெரிக்காவிற்கு இந்தியாவிலிருந்து பல உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் தேனில் கிட்டத்தட்ட 80% தேனை அமெரிக்காவிற்கு மட்டுமே ஏற்றுமதி செய்யறாங்க. இந்தியாவில் அதிக அளவில் தேன் சேகரிக்கும் 3 மாநிலங்கள் உத்தரப்பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால் மற்றும் பஞ்சாப். மலர்கள் இல்லாத காலங்களிலும் மற்றும் குளிர்காலங்களிலும் தங்களால் வெளியே செல்ல முடியாத காரணத்தால் தேனீக்கள் சேகரித்த தேனை கூண்டுக்குள்ளேயே இருந்தபடி உண்டு உயிர் வாழும்.